அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நினைத்தவன் அல்ல நான். அன்று திருச்சி திமுக மாநாட்டிற்கு செல்லாமல் போயஸ் கார்டன் சென்று ஜெயலலிதாவை சந்தித்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசியிருப்பது தமிழக அரசியல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது. ஒரு 8 பேராவது சட்டமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அண்ணா திமுக போயஸ் கோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. சென்னை பூந்தமல்லியில் மண்டல மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் இப்படி பேசியிருக்கிறார் வைகோ. அவர் சொல்லும் சம்பவம் எப்போது நடந்தது, எதனால் அந்த முடிவை எடுத்தார் வைகோ? கொஞ்சம் வரலாற்றின் பக்கங்களை புரட்டுவோம். திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு 1994 மதிமுகவை தொடங்கினார் வைகோ. 1996 நடந்த சட்டமன்ற தேர்தல்தான் அந்த கட்சிக்கு முதல் பொது தேர்தல். திமுக அதிமுக இருவருக்கும் மாற்று மதிமுக தான் என்கிற முழக்கத்தை முன்வைத்து தேர்தலில் களமிறங்கினார் வைகோ. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனதாதளம் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட்டது மதிமுக. மதிமுக கூட்டணியில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜனதாதளமும் தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற 177 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அந்த கட்சிக்கு 5.8% வாக்குகள் கிடைத்தன. 2001 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை திமுக உள்ளிட்ட பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த மதிமுக தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட பிரச்சினையின் காரணமாக அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறியது. பாஜக போட்டியிட்ட 21 தொகுதிகளை தவிர்த்து 211 தொகுதிகளில் போட்டியிட்டது மதிமுக. ஆனால் ஒரு இடத்தில் கூட அந்த கட்சி வெற்றி பெறவில்லை. வாக்கு வங்கியும் 4.7% குறைந்தது. தொடர்ந்து 2004 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் 4 தொகுதிகளில் போட்டியிட்டு 4லும் வெற்றி பெற்றது. தொடர்ந்து வந்தது 2006 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை திமுகவுடனே நடத்தி வந்தது மதிமுக. திமுக கூட்டணியில் 35 இடங்களை கோரிய மதிமுகவுக்கு 22 இடங்களை கொடுக்க முன்வந்தது. அதனால் இழுபறி நீடித்து வந்தது. அதேவேளை திருச்சியில் மார்ச் 3 முதல் 5ஆம் தேதி வரை 3 நாட்கள் மாநாட்டுக்கு திமுக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மாநாட்டுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த மாநாட்டில்தான் திமுகவின் தேர்தல் அறிக்கையும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடப் போகும் தொகுதிகளின் எண்ணிக்கையையும் வெளியிடப்பட இருந்தது. அழைப்பிதழில் வைகோவுக்கு முக்கியத்துவம் தந்ததோடு மாநாட்டு வளாகத்தில் வைகோவை வரவேற்று மிகப்பெரிய அளவில் கட்டவுட்டுகளும் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக மாநாட்டின் 2ஆம் நாளன்று போயஸ் கார்டனுக்கு சென்றார் வைகோ. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் நான் சிறையில் இருக்கும்போது தன்னை கட்டாயப்படுத்தி கூட்டணி உடன்பாட்டில் திமுக இணைத்துவிட்டது. பட்டத்து இளவரசருக்கு, அதாவது ஸ்டாலினுக்கு பட்டம் சூட்டுவதற்காக என் கட்சியை நசுக்க பார்க்கிறார்கள் என்று பரபரப்பாக பேட்டியளித்தார் வைகோ. இந்த விஷயத்தை அறிந்த உடனேயே திமுக தொண்டர்கள் வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த வைகோவின் கட்டவுட்டை அடித்து நொறுக்கி தொண்டர்கள் தீ வைத்தனர். மதிமுக கொடிகளையும் கிழித்து தீயில் போட்டார்கள். மாநாட்டு இறுதியில் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, எப்போதும் கை தூக்கிவிட்டவர்களை மறக்கக்கூடாது, யார் கை தூக்கிவிட்டார்களோ அவர்களை மறக்கக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என மறைமுகமாக விமர்சித்திருந்தார். வைகோ அதிமுகவோடு கூட்டணி வைத்தது அதிகமாக விமர்சிக்கப்பட காரணம், அதற்கு முன்பாகத்தான் ஜெயலலிதா அரசு போடா வழக்கில் அவரை கைது செய்து 19 மாதங்கள் சிறைப்படுத்தியது. அப்போது ஜெயலலிதாவை மிக கடுமையாக விமர்சித்திருந்தார் வைகோ. அதற்கு பிறகும் அதிமுகவோடு கூட்டணி வைத்ததால் கடும் விமர்சனத்துக்குள்ளானது. அந்த தேர்தலில் 35 தொகுதியில் போட்டியிட்ட மதிமுக 6 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. 8 சட்டமன்ற உறுப்பினர்களாவது வேண்டும் என்பதால் அப்போது அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததாக தற்போது விளக்கம் தந்திருக்கிறார் வைகோ. ஆனால் அப்போது திமுக கூட்டணியிலேயே இருந்திருந்தால் 10 இடங்களுக்கு மேல் அவர் வெற்றி பெற்றிருக்கலாம் என்றார்கள் அரசியல் விமர்சகர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.